அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பு உள்காய்ச்சல் மற்றும் கண் எரிச்சலுக்கான காரணங்கள், அதை தீர்த்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொன்னாங்கண்ணியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி இலை 100 கிராம், அதிமதுரம் 10 கிராம், கோஷ்டம் 10 கிராம், கருஞ்சீரகம் 10 கிராம், நாட்டு பசும்பால் தேவையான அளவிற்கு, நல்லெண்ணெய் 100 மில்லி. அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களை நேரடியாக சேர்க்காமல் அதை பக்குவமாக அரைத்தும் கரைத்தும் சேர்க்க வேண்டும் என்பதால் நாம் 100 கிராம் பொன்னாங்கண்ணி இலையை தூய்மையான நீரில் நன்றாக கழுவி எடுத்து அதை அரைத்தெடுத்து சாறாக மாற்ற வேண்டும். அவ்வாறு அரைத்தெடுத்த சாறு 100 மில்லி. அடுத்ததாக நாம் அதிமதுரம், கருஞ்சீரகம், கோஷ்டம் இவை மூன்றையும் அளவுகளின்படி எடுத்துக்கொண்டு அதை நாட்டு பசும்பால் விட்டு நன்றாக விழுது போல் அரைத்து எடுக்க வேண்டும். அவ்வாறு அரைத்தெடுத்த விழுது இப்பொழுது நாம் இதை கொண்டு ஒரு அற்புதமான தைலம் ஒன்றை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்சவும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் அரைத்து எடுத்த பொன்னாங்கண்ணி இலைச்சாறை சிறுக சிறுக சேர்க்கவும். அடுத்ததாக நாம் அரைத்தெடுத்த விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.